ஜனவரி 28. புனித தாமஸ் அக்வீனாஸ். இத்தாலி நாட்டின் நேபிள்ஸ் அருகிலுள்ள ரோக்கா செய்கா பகுதியில் வாழ்ந்த லான்லோ தியோடரா பெற்றோருக்கு கிபி 1225ஆம் ஆண்டு பிறந்தார் தாமஸ் அக்வீனாஸ். தன் தொடக்க கல்வியினை ஆசீர்வாதப்பர் துறவு மடத்திலும் தன் உயர்கல்வியினை நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்திலும் பயின்ற இவர் புனித ஜூலியனின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்டு கிபி 1244ஆம் ஆண்டு சாமிநாதர் சபையில் சேர்ந்து தவ உடை அணிந்தார். தன் மகன் துறவியாக மாறிவிட்டதை விரும்பாத இவரது பெற்றோர் இவரை ஜியோவானி அரண்மனையில் மறைத்து வைக்க 2 ஆண்டுகளுக்குப் பிறகு சாமிநாதர் சபை துறவிகளால் விடுவிக்கப்பட்டு துறவற மடம் சென்றார். கிபி 1245ஆம் ஆண்டு கொலோன் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தாமஸ் அக்வீனாஸ் புனித பெரிய ஆல்பர்ட்டிடம் இறையியலையும் மெய்யியலையும் பயின்று கிபி 1250ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார். கிபி 1261ஆம் ஆண்டு முதல் 1264ஆம் ஆண்டு வரை திருத்தந்தை 6ஆம் அர்பனின் ஆட்சி மன்றத்தில் பணியாற்றிய இவர் நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது பாடப்படுகின்ற மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை என்னும் பாடலையும் மாலை நேர ஆராதனை ஜபத்தினையும் எழுதினார். நேபிள்ஸ் நகர மக்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய இவர் திருத்தந்தை 4ஆம் கிளெமெண்டினால் நேபிள்ஸ் நகர ஆயராக நியமிக்கப்பட இதற்கு மறுப்பு தெரிவித்த தாமஸ் அக்வீனாஸ் ஆசிரியர் பணிக்காக பாரிஸுக்குச் சென்றார். கிபி 1274ஆம் ஆண்டு லயன்ஸில் நடைபெற்ற பொதுச்சங்கத்திற்கு புறப்பட்டுச் சென்ற அருட்தந்தை தாமஸ் அக்வீனாஸ் எதிர்பாராமல் கீழே விழுந்து காயமடைய உடல் நலம் குன்றி கிபி 1274ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் நாள் விண்ணகமடைந்தார். தன் வாழ்நாளில் 60 புத்தகங்களை எழுதி இறையியல் கருத்துக்களை விதைத்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை தாமஸ் அக்வீனாஸை திருத்தந்தை 22ஆம் யோவான் கிபி 1323ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் கிபி 1567ஆம் ஆண்டு திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். கத்தோலிக்க கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித தாமஸ் அக்வீனாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆசிரியர்கள் தங்கள் பணியின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து கல்வி பணி ஆற்றுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.